வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஒன்று அடாப்ட் பண்ண போகிறோம். என்ன டாக்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு காட்டுறது என்ன டாக்னு. இங்கேருந்து என் ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு மக்களே டாகை கண்டினியூ பண்ணுறேன். 2 பேர் போகிறோம், ஏன்னா சிங்கிளாக போனால் அடாப்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் மக்களே போய் 2 பேரும் போயிட்டு டாகை பிக்கப் பண்ணிட்டு டாகை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. டாட்டா, பை பை. வந்துக்கிட்டு வந்தாச்சு, பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்போம். ஹலோ, நான் போகலாமா? இந்த இரு, நான் அங்கே வரேன். இந்த எண்ணெய் பாட்டில் இருக்குல்ல. ம், நேற்று நைட்டு போனோம் மக்களே வெளியே டீ ஷாப்பில் வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும் வாங்கணும் அப்படியே நானும் கொண்டுட்டேன். வண்டிலாம் போனோம், வண்டி டேங்க் கவரில் நான் அப்படியே கொண்டுக்கிட்டேன் மாட்டேன். சரி மக்கள், நான் கிளம்போது லாக் பண்ணிக்கிறேன். அந்த ராட்டியில் என்னை மதிக்கவே மாட்டேங்குது. சின்ன வயசுலலாம் நல்லா விளையாடும், கொஞ்சம் பெருசானவனும் என்னையவே மதிக்க மாட்டேங்குது. கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குது, ஓடாட்டு போகுது. நாய் பழம் சாப்பிடுமா? ஏய் வார நான் மதிக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு வெஜ்ஜு மட்டன் சிக்கன் எல்லாம் இல்லையா? நீ கூப்பிட்டா வந்துருக்கு. அதெல்லாம் உடஞ்சு போய் கம்மனு நல்லா செட்டப்பு. அப்போ கட்டி தள்ளிடுவேன். தொண்டை இப்போதானே தயிர் சாப்பிட்டேன். தயிர் சாப்பிட்டேன் அது சார். ஏய் வளர்த்த தவறா? எல்லாத்தையும் என்ன கொடுத்தாலும் திங்குது. நீ பழமெல்லாம் போட்டு என்ன குழந்தை இப்போ பைக்கு தட்டு வரையானா இல்லை வச்சு மாடிச்சு ஏதாவது பாத்ரூம் கீழே போயிடுச்சுன்னா எங்கிட்ட இல்லை. அவன் எடுத்து போகணும், திரும்ப கொண்டே வரல பைய. கருப்பனுக்கு வரத்தான் எனக்கு சந்தோஷம். ₹200. ₹200 மட்டும் சொல்லலை. அதுக்கு ₹200 மட்டும் சொல்லுமில்ல, அப்போ டென்ஷன் ஆகும். என்ன மட்டும் அதை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம். அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நாளாக அந்த பங்கில் இருந்தார். சம்பளம் ஒழுங்காக போகிறது இல்லையாட்டுனால. ஆனால் அது இந்தியன் ஆயில் இது.
டீ சாப்பிட்டு போகலான்னு வந்து நிற்கிறோம். டீ சாப்பிட்டு லாக் பண்ணி பண்ணுறோம். சரி மக்களே, டீ குடிச்சிட்டோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு போய் அதான் போகிற மக்களே. பசி எடுத்துச்சு. அதான் நடுவில் பொரியுருண்டை சாப்பிட்லான்னு வாங்கினோம். யார் யாருக்கெல்லாம் பொரியுருண்டை பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. போலாமாண்ணா? சரி மக்களே, நான் வீட்டில் போய் வாகனம் பண்ணுறேன். ஹலோ எனக்கு ஹலோ டீ ஷர்ட் போடுறேன். நிர்வாணமாக நிற்கிறேன். எல்லாமே மனசுக்காரங்க பட்டை கிளப்பிட்டானே செட்டுக்கிட்டலாம் போட்டு டாப்பா. என்னடா மண்டையில் அடி ஓட்டு வச்சுக்கிறீங்க? மண்டையில் எங்கேனா அடி ஓட்டு பாவண்டா. ஆ ஓகே, ரெடி பண்ணிட வேண்டியதான். அது என்ன நம்புது. ஏய் அக்கா கொண்டு குட்டிடா. இப்போ யார்கிட்ட வேணா பழகுண்டா. எனக்கு நான் ஹெல்மெட் போட்டுக்கேன். ஏன்டா நாய் அடிச்சு விட்டா மண்டையில்? அண்ணா நானும் தான் அந்த நாயை இந்நேரம் போட்டு தள்ளிட்டு பண்ணா. அந்த நாய்க்கெல்லாம் எங்கள் நாயில் அடிக்கு. எல்லா நாய்க்கும் ட்ரெயின் பண்ணுறது தாண்டா இருக்குடா. வந்துட்டான் பாரு பின்னாடி. கடிச்சு வச்சுருவான்டா. நான் துரத்து விட்றேன். துரத்துடா. உங்கள் நாய் நீ துரத்துவே நான் துரத்தணும். தற்குறியாடா நீ. சூழ்நிலை அதுக்கு வச்சா கதை முடிச்சிடும். சூழ்நிலை வச்சு நாய் இன்னையிலேருந்து இது ஏன் நாய்? சிம்பையே மாட்டியா எல்லாவே இனத்துக்காரங்க வெல்கம். ஓகே ரைட், குட் பாய். போலாமா? நான் கூட என்ன நினைச்சேன். பரவாயில்லைண்ணா பேகு. உனக்கே ஓசில தான் கொடுத்தாங்க. வேலை பாரு, நல்லா விளையாடுதுடா. ஓசில் கொடுக்குறாரா? எப்பவுமே 10 ரூபா 100 ரூபா. நான் அதான் நேற்று கொடுத்தேன்ல 2 சாவா வளர்த்தி கொடுத்தேன்ல, அதுக்கு சரியா போச்சு. ஓடி போயிடாமா. ஏய் 1 ரூபா என்ன கொடுத்துட்டு போகணும்னா வாங்குற இடத்துல பைத்தியக்கா. என்கிட்ட சரி அக்கௌண்ட்ல 2 ரூபா இருக்கு, 1 ரூபா சொல்றேன். கையில கொடுக்கணும்டா. இது எங்கடா கடிக்குது? இது வர அன்னைக்கு நான் 2 குஞ்சு பிடிச்சிட்டு போனேன். எனக்கு 2 குஞ்சு பெருசு. நான் 2 குஞ்சு பிடிச்சி தான் நிற்குது. நான் தான் முடிச்சு போனேன். சும்மா கொடுக்கான்ட்டு 1500 கையில் கொடுத்துட்டு போனேன். கேட்டு போயிரு. சும்மா எதையுமே சும்மா போல உருப்படியாக இருக்காதுதான். ஐயோ பொஸ்க்குன்னு காசு கேட்குறீங்களா? இந்த ஆடும் கொடுக்குறியாடா? இந்த ஆடும் கொடுக்குறியா? 15 இது வந்துட்ட போட்டு எந்த அர்த்தம் சொல்ல முடியாது.
என்னல பார்க்குற இது செம்பிளி ஆடா அது செம்பிளி ஆடு இல்லடா நேச்சரி ஆடம் பொட்டக்குட்டியா பொட்டக்குட்டி எல்லாம் இல்லை இங்கே அக்கல் எல்லாமே அதுமே இதுவும் கொடுத்துறதா இது இங்கே வாங்க மாட்டேன் சந்தை கொண்டு உனக்கு பாய் வாங்கிக்குவாங்களா பாய் வாங்கிக்குவேன் பாயில் ஒரு பாய் வரன்னு இருக்காரு அந்த குட்டி யாருதுடா சரியில்லை இங்கே வரண்ணா ஏடா சிறுத்தை குட்டியாட்ட வருது பவுடர் போட்டு எல்லாம் பால் போட்டிருக்கேன் இதெல்லாம் பால் கிட்டது இது எவ்வளோ கவனம் எடுத்தேன் 3 ரூபா ஒரு மாதம் ஆயிடுச்சு இதெல்லாம் கொடுக்காதடா வெயிடா கடா குட்டியா சரி பெருசாக ஏதோ மாட்டுக்கு தட்டிட்டு கிடக்குது நக்காத மருந்து போட்டிருக்கு நக்கிட்டு கிடக்குறேன் என்ன பொடி மருந்தா பேன் மருந்து பேன் மருந்தா பொடி மருந்தா இது பவுட்ரு எறும்பு பவுடர் பேன் பவுட்ரு தனியாக எறும்பு பவுடர் போட்டாலும் போடுங்க செத்து போயிருந்தேன் குடி செத்து போயிடும் எறும்பு பவுடர் போட்டு கூட சும்மா எங்கள் மாமக்கார வேறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வேறு டென்ஷன் மேலாகுது கோழிக்கு நம்ம பேன் பவுட்ரு வச்சிருக்கோம் இல்லைண்ணா அந்த விட்டுட்டு போன வேலை இருக்குல்ல பிரபாரம் விட்டுட்டு போயிட்டாங்க டிஎன்பியில் அது இந்த ஆளுக்கு கொடுத்துட்டாங்களாட்டு இருக்க இந்த ஆள் என்னையை பார்க்க சொல்கிறேன் சம்பளம் வெயிட்டாக போகலான்ட்டு இருக்க உன்னே போட்டு போகிறானு வெயிட்டா எங்கிட்ட என்ன இருக்குது போடுறதுக்கு வேலையை வாங்கிட்டு விட்டே போட்டு போகிறானு ஏற்கனவே டைம் கொடுக்காம எங்கள் மாமக்காரன் தானே அதனால தான் சொல்கிறேன் அடிச்சு பிடிச்சி அதை பிடிக்கிட்டு தரலாம் இவங்கிட்ட சண்டையும் போட முடியாதுக்கிறியா சோறு திங்கி இட்லி திங்குது அது எதுக்கு சாம்பூதி கோழி கட்டு இப்போ கட்டுத்தர போட்டு கட்டலாம்னு சொன்னது அது 2 மாதம் மட்டும்தானே அதுக்கப்புறம் கட்டு 2 மாதம் ஆனால் ப்ரீடிங் செட்டப்பார் வந்து 9 மாதம் இருக்கு அங்கே போகலாம் சொல்கிறேன்னா கட்டுற கோழி வந்து கோழி அதையே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அது பொரிய உண்டு சாப்பிடாது 9 மாதம் இருக்கு ஒன்று தான் அடிச்சுடு எங்கிட்ட கொடுத்தியா அந்த விடையினோடதா என்னடா புள்ளிக்கே புள்ளி கடை போட்டு வச்சுக்கிறேன் புள்ளிக்கு புள்ளி கடை போட்டு இந்த சேவை யாருது அது ரெடி பண்ண கொடுத்ததா நான் தான் போட்டே கொடுத்தேன் சிவன் வந்து ஒரிஜினல் முட்டியா இந்தால ஒரிஜினல் முட்டி காய்ச்சி அதனால ஓடியாந்து அப்படி ரெடி பண்ணிட்டு கொடுக்குறீங்க பங்கா போட்ட நாட்டு செட்டு ப்ரீடிங் கரெக்டாக இருக்கும் எவ்வளோ காய்ச்சினா 3 ரூபா நல்லா இருக்கேங்க்கா வேலைக்கு போகணுங்க்கா தேடிக்கிட்டே இருக்கும் டக்குனு வேலைக்கு கேட்டால் நேரம் பத்தாது எனக்கு வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளே கட்டு ஒரு 150 ரூபாய் சேர்த்து ரெபுண்டு இன்னும் ரெடியானாலாம் ஏன்னா கட்டலாம் நேரம் நமக்கு என்ன இப்போ நேரம் தானே பிரச்சனை சண்டை எவ்வளோ பெரிய சண்டை நல்லா விசாலமாக இருக்குது யாருக்கு தெரியும் காகத்துக்கு ஏசி ஒன்று மாட்டி விடுறோம் ஏசி நைட் அதுவே ஏசி மாதிரி தான் இருக்கும் மேலே கீத்து இருந்தால் போட்டு விடும் வெயில் காலத்தில் போட்டுடலாம் இப்போ நைட் இப்போ குழுக்குள்ளே தான் இருக்கு இங்கே உள்ளேயுமே தண்ணி இங்கே வச்சுக்கிறேன் நான் இங்கே வச்சு தகரம் வாங்கி 370 ரூபா அந்த தகரம் அங்கே மிச்சி பாதி நிமிஷம் அங்கே ராஜ்மோகன் வெல்டிங் நல்லா அதான் அடிச்சிருப்பான்னு இருக்குது தாங்குது ஒரு ஸ்டிச்சிங் ஒரு டேக் வச்சா போதும் எல்லாத்துக்கும் ஒரு டைம் அவசரத்தில் பாதி இடத்துல வெல்டிங் வைக்காம போயிருக்காங்க கம்மு
நான் இந்த கார்பெண்டர் யாரு அந்த 23ஆம் புலிகேசன் இந்த சங்கிலி நீ செய்ததா? இதே முதலையே சொல்ல மாட்டேன். இதுக்குள்ள கரெக்டாக வந்து முட்டை விட்டுக்குதுப்பா. இது அது மாதிரி வச்சு அதுலேயே முட்டை விட்டு கொஞ்சம் நல்லா கவுத்தி போடும். அது மண்ணு அந்த இந்த டப்பை கவுத்திடும். டப்பெல்லாம் கவுத்தி அரைக்கூட மண் போட்டிருக்கிறேன். அது நானே தூக்கணும், முக்கி தான் தூக்கணும். அனைத்து முட்டை வச்சுன்னு டோர் வச்சுட்டியா? நான் கூட இதில் ஏறி குதிச்சு போவேன்னு நினச்சேன். இந்த ஒன்றும் இல்லை, பட்டை நானே வாங்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே. இந்த இங்கெல்லாம் ஓசி விட்டுட்டு வாங்கும்போது ரேட் போகும்போது அந்த பட்டை ஒரு 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பட்டை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட இருக்கு 60 கிலோ 70 கிலோ இருக்கு பட்டைலாம். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு மாட்டேன். முட்டு கடாயே சிம்பிளி கிராஸ். அது இது ராய விட்டுருக்கு ஒரு தடவை. லைனேஜ் மட்டும்தான் வேற. கிராஸ் பிரீடா? தொட்டு பாடுறா, தொட்டு பாரு, அவன் ஓடிடுவான். நெக்குன்னு வந்து ஒரு எத்திர போதும் தாங்க. யோசிக்கிறியா நெஞ்சம் முட்டலாமா வேண்டாமான்னு? இருக்குது அது. போடா இருக்காதரா ஏன் ஆயிடாது. இதுதான் இந்த சொட்டுக்கெல்லாம் இருக்குது. எப்பா ரொம்ப நாள் கழிச்சு எப்படியோ ஒரு நாய் வாங்கியாச்சு. 5 வருஷமா கழிச்சு இப்போதான் ஒரு புது நாய் வாங்கி எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறேன். நான் அந்த குட்டி எடுத்துட்டு வரேன் பாரு. குட்டி எடுத்துட்டு என்ன குட்டி தெரியுமா? அந்த கருப்பு இந்த கோழியில் ஒன்று தான் இல்லை. என்னது 45 ரூபான்னு சொன்னாங்க ஒரு குட்டி. நான் இல்லையே கருப்பு கலரில் இது இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆர்மியில். அட அந்த பெர்லின் டாக். பெர்லின் எல்லாமே கேட்கும்ல. ஜெர்மன் செப்பர்ட் மாதிரி. டேய் அது என் நாய் கால் தூசி கோடையிடாவாதரா. அது பார்க்குறியா? உன் நாய் விட இப்போ கூப்பிட்டா டேய் அது ஏதோ இந்த நாய்க்கு அந்த கோழி உனதாடா? ஜெட்லி ஊஸ்லியோட அது 2 குஞ்சு 2 அதுக்கு இதெல்லாம் இவன் இந்த 2 குஞ்சு தான். இது கூட எண்ணெய் இழுத்துக்கிட்டு போகுது. 3 மைல் 2 மைல் ஆச்சு. 1 மைல் இந்த 1 மைலான 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அது வல்லூர் சந்திர ஃபைனலி மக்கள் இதே பிடிச்சிட்டு போகலாம் மக்கள். நாய் நல்லா இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு பண்ணி பண்ணுறேன். எப்படி எடுத்து வைக்கணும் வண்டியில் என்ன பொசிஷனில் உட்கார வச்சுருக்கானோ வீடியோ பண்ணுறேன். இப்படி போகணும் ஒழுங்கு ஆட்டம் கூட பைய கொடுறா. நானே எடுத்துருக்கேன்டா அதுக்கு. பைக்குறா நீ அப்படிலாம் எடுத்தீங்கன்னா எடிட் பண்ண முடியாதா? இப்படி ஃப்ளாட்டாக போடுறா ஃபோனை. தலையில் தாடுறான். இங்கே ஆளை காணா. 2 காலையும் முடிச்சுக்கோ. துள்ளும் இந்த பக்கம் கால் இந்த ஒரு கையில் பிடிச்சிக்கோ. ஜம்பிங் ஓகேவா? இல்லை இப்படி போட்டுக்கா. பைய தாண்டிச்சா விட்றா நீ போன உனக்கு வீடை வீட்டில் படுக்கிற ஓகே சரி மட்டும் காதை கட்டிங் பண்ணி வச்சுக்காத. கட்டிங் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நம்ம காதான கட்டிங் பண்ணால் சூப்பராக இருக்கும். கொண்டு போட நல்லா இருக்காது. இந்த நாய்க்குலாம் நல்லா இருக்கு. அது புள்ளிக்குட்டா இருக்குது பார்த்தியா? அதுக்கு தான் காதை கட்டிங் போட்டால் கட்டுறேன். பக்கத்து வீட்டில் புள்ளிக்குட்டா இருக்குல்ல வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அது வேறு என் மேலே பாஸ் பண்ணுறது. போலாமா? 2 காலையும் பிடிச்சிக்கோ. எதுக்கோ 2 காலையும் இப்படி பிடிச்சிக்கோ. வேறு மக்களே நானும் வீட்டுக்கு போய் விழா கண்டி பண்ணுறேன். எப்படி வளைஞ்சிக்கிச்சா கோழி? இப்போ எப்படி இருக்குது டெம்பரா? கட்டி வேணே
எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் காட்டுறேன். என்ன கட்டு நான் அதில் வந்து நிற்கிட்டு எங்கள் அம்மாட்ட காட்டிட்டு வரேன். வா 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 வா. அம்மாய் வா. ஏது குட்டிமா, அது நாய் அப்படிதாம்மா இருக்கும். சேவட்டு நாய் கடிச்சிச்சுண்ணா. ஏய் அதான் இது அப்படிதான் இருக்கும். அங்க கட்டுட்டா. ஏய் இல்ல இதை கூப்பிட வந்து தொட்டு பாரு. தொடு. அது நாய், இன்னொரு நாய் கடிச்சிச்சு. கடிக்காதுமா, குட்டிமா அது. இது குட்டியாடா? ஆமாம் இது குட்டிமா. ஏடா இது குட்டியாடா உனக்கு? விளையாடுறது துடிக்குது. இது போட்டோல காலையில் எப்படி காமிச்சா அதில் இதை பாதி தான் இருக்கும். இங்கே கட்டுட்டா. சரி மக்களே, ஃபைனலி வந்தாச்சு வீட்டுக்கு.